ஹாய் aspirants, இன்னைக்கு த நேச்சர் ஜென்டலஸ்ட் மதர் போம் 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து பார்க்க போறோம். நீங்க டாபிக்க பாருங்க, த நேச்சர் ஜென்டலஸ்ட் மதர். சரிங்களா? நேச்சரையும் இங்க மதரையும் கம்பேர் பண்ணி இந்த போயமா எழுதியிருக்காங்க. ஒரு அம்மா எப்படி வீட்டுல நடந்துப்பாங்க அப்படின்றதையும், ஒரு நேச்சர் அப்படின்றது இந்த உலகத்துல எப்படி எல்லாத்தையும் பார்த்துக்குது அப்படின்றதையும் பத்தி தான் இந்த போயம்ல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Nature, the gentlest mother, impatient of no child, the feeblest or the waywardest, had admonition mild. ஸோ நேச்சர்ன்றது ஒரு அன்பான ஜென்டிலான மதரா, ஓகேங்களா? ஸோ இம்பேஷண்ட் ஆஃப் நோ சைல்டு. சரி, எந்த சைல்டா இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் அரவணைப்பாவும் இருப்பாங்க அப்படின்றத சொல்றாங்க. த ஃபீபிளஸ்ட் ஆர் தி வேவார்டஸ்ட். ஃபீபிளஸ்ட்னா இங்க வலிமையற்ற அப்படின்னு சொல்லலாம். தென் வேவார்டஸ்ட்னா சில தவறுகள் செய்யக்கூடிய துருதுருன்னு இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸையும் சொல்லலாம். சரிங்களா? தென் ஹர் அட்மானிஷன் மைல்டுனா அவங்களுடைய அந்த நேச்சருடைய திட்டுதலானது கண்டிப்பானது ரொம்ப மைல்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சினாரியோவை அப்படியே அம்மாவோட கம்பேர் பண்ணி பாருங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா துருதுருன்னு இருக்கிற பசங்களா இருந்தாலும் சரி, சரிங்களா, சில தவறுகள் பண்ணக்கூடிய பசங்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கண்டிப்பா எப்படி இருக்கும்? ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா தானே இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி கண்டிப்பாங்க இல்லையா? சோ அததான் இங்க சொல்ல வராங்க. தென் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா பார்க்கலாம். இன் ஃபாரஸ்ட் அண்ட் த ஹில் பை டிராவலர் இஸ் ஹியர் ரெஸ்ட்ரைனிங் rampant squirrel are to impetus bird. ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் ஹில்ல பாத்தீங்கன்னா டிராவலர் போயிட்டு இருக்கும் பொழுது நேச்சர் என்ற மதரோடைய வாய்ஸை வந்து அவங்களால கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. தென் ரெஸ்ட்ரைனிங் rampant squirrelனா துருன்னு ஓடிட்டு இருக்கக்கூடிய ஸ்குரில தான் சொல்றாங்க, அணில தான் சொல்றாங்க. அணில் ஓடுறத பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு அழகா இருக்கும் ஸ்குரிலா இருக்கட்டும். தென் இம்பீட்டஸ் பேர்ட்னா டக்குன்னு ஆக்ட் ஆகக்கூடியது. இம்பீட்டஸ்னா சடனா ஆக்ட் ஆகிறது, ஆக்ஷனை தான் வந்து இம்பீட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? பேர்ட்ஸ் திரும்புறதுலாம் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டக்குன்னு திரும்பும். அந்த ஆக்ஷனை பார்த்தீங்கன்னா ஆசையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்குரிலா இருக்கட்டும், இம்பீட்டஸ் பேர்டா இருக்கட்டும், ஸோ நேச்சர் எப்படி இருக்கான்? ஒரே மாதிரி தான் இருக்கான். Then, how fair her conversation a summer afternoon, her household, her assembly, and when the sun goes down. சரிங்களா? தேர்ட் டெரல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேராவை அப்படியே நம்ம வீட்டோட சினாரியோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க, இப்போ சம்மர் ஆஃப்டர்நூன் நடக்குது. சரிங்களா? சம்மர்ல ஒரு ஆஃப்டர்நூன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாம் அசம்பிளியா சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஹோல்ட் ஹர் அசம்பிளி. அப்ப என்ன பண்ணுவோம்? ஈவினிங் டைம்ல சன் வந்து செட் ஆகும்ல. அப்ப எல்லாருமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லைட்டு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் இல்லாத டைம்ல பாத்தீங்கன்னா சன்செட் ஆகிற சம்மர் ஆஃப்டர்நூன்ல, ஐ மீன் ஆஃப்டர்நூன் முடிஞ்சு ஒரு 3 to 4 o'clock, அதுதான் இங்க ஆஃப்டர்நூன் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்க? ஃபேமிலியே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில திண்ணையில இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில போர்ட்ஸ் மாதிரி இருக்கும், அங்கதான் உட்காந்துக்கிட்டு விசிறு மாட்டியால விசிறிக்கிட்டு காத்து வாங்கிக்கிட்டு அந்த ஈவினிங் டைம்ல கதை பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த சினாரியோ அழகா இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மாதிரி சம்மர் ஈவினிங்ல ஒரு ஃபாரஸ்ட், இந்த சினாரியோ ஃபாரஸ்டோட கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? எல்லா பேர்ட்ஸ் இன்செக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒன்று கூடிடும், அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்துடும். அங்கங்க ஃபுட் தேட போயிருந்த எல்லா கிரியேச்சர்ஸும் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து செட்டில் ஆவாங்க இல்லையா? ஸோ அதான் இங்க சொல்ல வராங்க. ஹவு ஃபேர் ஹர் கான்வர்சேஷன் சம்மர் ஆஃப்டர்நூன், ஹர் ஹவுஸ் போட், ஹர் அசம்பிளி, and when the sun goes down. சரிங்களா? Then next para, her voice among the aces incense the timid prayer of the minutest cricket, the most unworthy flower. சரிங்களா? இந்த இதையும் அம்மாவோடய நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துலாமா? ஸோ அம்மா எப்படி இருப்பாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சேர்த்து தானே ப்ரேயர் பண்ணிப்பாங்க. ஸோ இவன் வந்து இந்த பையன் வந்து மோசமா இருக்கான், ஸோ அவனுக்கு வந்து இதுதான் நடக்கணும், இந்த பையன் தான் நான் சொல்றதை கேட்கறான், அதனால இவனுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு யாராச்சும் யோசிப்பாங்களா? இல்ல. ஸோ அவங்க ஃபேமிலி ஹோலாவே சேர்த்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே ப்ரே பண்ணுவாங்க. அதே போலதான் நேச்சர். அங்க இருக்கக்கூடிய கிரியேச்சர்ஸ்ல ஒரு சின்ன கிரியேச்சர், சின்ன கிரிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு இன்செக்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த சின்ன கிரியேச்சரான இன்செக்ட்ஸா இருக்கட்டும், ஸோ ஒரு மாதிரி ஒர்த்தியே இல்லாம நம்ம ஒர்க் பண்ணாம ஒரு முள்செடி அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். ஸோ கள்ளிச்செடியில எல்லாம் ஃப்ளார் வரும்ல, அதெல்லாம் யாராவது மதிப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. இதுவே ரோஸா இருந்துதான் எல்லாரும் பறிச்சு தலையில வச்சுப்போம், அவ்வளவு ஆசையா பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி நேச்சர் வந்து பிரிச்சு பார்க்காது. ஸோ அன்வர்த்தியான ஃப்ளவரா இருந்தாலும் சரி, மைனியூஸ்ட் கிரிக்கெட்டான ஒரு கிரியேச்சரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த நேச்சருடைய ப்ரேயர் எப்படிதான் இருக்குமா? ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் அரவணைப்பாங்க அப்படின்றதான் இங்க சொல்ல வராங்க. Then, when all the children sleep, she turns as long away as will suffice to light her lamps, then bending from the sky. ஸோ இந்த லைனையும் பார்க்கலாமா? ஸோ நைட் என்ன பண்ணுவாங்க? இப்போ அம்மா அவங்களோட பசங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டதுக்கு அப்புறமா மெதுவா போயிட்டு எழுந்துடக்கூடாதுன்னு பெட்ஷீட்டால போத்தி விட்டுட்டு லைட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்களா? அதுதான் இங்கேயும் நடக்குது. ஒரு ஃபாரஸ்ட்ல ஒரு ஈவினிங் டைம், ஓகேங்களா, ஒரு நைட் டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் வந்து செட்டில் ஆகிட்டு எல்லாரும் தூங்க போறாங்க. ஸோ அந்த டைம் என்ன பண்றாங்க? அம்மா வந்து மெதுவா தாலாட்டு பாடி தூங்க வைக்கதான். நேச்சர் இங்க மீன் பண்றாங்க. நேச்சர் வந்து அழகா தாலாட்டு பாடி எல்லாரையும் தூங்க வச்சுட்டு சன் செட் ஆயிடுச்சு. இங்க லைட்ஸ் எதை மென்ஷன் பண்றாங்கன்னா ஸ்டார்ஸ். சரிங்களா? ஸ்டார்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு அவங்களும் சைலண்டா போயிடுறாங்க அப்படின்றத இங்க சொல்ல வராங்க. சரிங்களா?
ஸோ லைட்டர் லேம்ப்ஸ்ன்றது ஸ்டார் தான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? பெண்டிங் ஃப்ரம் த ஸ்கைன்னு சொல்றது சன் வந்து ஸ்கைல இருந்து மறைஞ்சிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஸ்டார்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாம் தூங்க வச்சுக்கிறாங்க அப்படின்றதான் இங்க சொல்றாங்க. With infinite affection and infinite care, her golden finger on her lip with silence will silence everywhere. சரிங்களா? அவங்களுடைய அளவுக்கு அடங்காத அவங்களுடைய அன்பாலையும் அவங்களுடைய கேராலையும் சரிங்களா அவங்கள அழகா தூங்க வச்சுட்டு அவங்க சைலண்டா எந்த சவுண்டும் போடக்கூடாது அந்த மாதிரி அவங்களுடைய ஃபிங்கர் ஆனது லிப்ஸ்ன்ற மாதிரி சைலண்டா வந்து போயிடுறாங்க அப்படின்றதுதான் சொல்லி முடிச்சிருக்காங்க. உண்மையிலே எவ்வளவு அழகா இருந்துச்சு இல்ல இந்த நேச்சர் த ஜென்டிலஸ்ட் மதர்ன்ற போயம். ஸோ அம்மாவையே ஒரு நிமிஷம் கண்ணில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எமிலி டிக்கன்சன் தான் வந்து இந்த போயமை எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து பேரலல் ரீடிங்கா இருந்ததுனால ஆத்தர் நோட் அவ்வளவா இருக்காது. இது வரைக்கும் ஆத்தர் நோட் நம்ம எக்ஸாம்ல வந்தது கிடையாது. ஸோ நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் வந்து பார்த்துக்கலாம் இந்த போமுக்கு. பாருங்க, ஃபீபிளஸ்ட் அண்ட் வேவார்டஸ்ட்னு சொல்லிட்டு 2 முரண்பாடான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இட்ஸ் அண்ட் ஆன்டிதீசிஸ். ஸோ பர்சானிஃபிகேஷன்னா நேச்சரை வந்து மதரோட கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இட்ஸ் அ பர்சானிஃபிகேஷன். தென் ஃபாரஸ்ட் ஹில் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்க ஐஸ்ல இல்லை உங்க ஒரு மாதிரி பேக்ரவுண்ட்ல வந்து அந்த இமேஜ் வந்துட்டு போயிருக்கும் இல்லையா? ஹில்ஸ் எப்படி இருக்கும், ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இட்ஸ் மாதிரி. ஸோ அலிட்ரேஷன்ன்றது கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகிறது. ஸோ தென் ரெஸ்ட்ரைனிங் ராப்டன் ஸ்குரில் அண்ட் இம்பீடஸ் பேர்ட் அப்படின்றது இமாகிரி. ஸோ ஸ்குரில்னோடனே ஸ்குரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிப்பீங்க பாருங்க. அதே போல பேர்டுன்னு சொல்லும் போது ஒரு பேர்ட் கண்டிப்பா உங்க மைண்ட்ல இமேஜ்ல வந்திருக்கும். ஸோ இட்ஸ் அண்ட் இமாகிரி. தென் வாய்ஸ் அமாங் த எல்சன். ஸோ பாருங்க, இட்ஸ் அண்ட் இமாகிரி. ஸோ எங்க வாய்ஸ் அப்படின்ற நம்மளுடைய வாய்ஸ் அப்படின்ற ஒரு சென்சஸை வந்து தூண்டுது இல்லையா? ஸோ இட்ஸ் அண்ட் இமாகிரி. தென் டிமிட் அப்படின்றது ஒரு ப்ரேயர். ஸோ பொறுமையா ப்ரேயர் பண்றாங்க இல்லையா? ஸோ இட்ஸ் அண்ட் இமாகிரி. ஃப்ரம் த ஸ்கை அப்படிங்கிறது இமாகிரி. ஸ்கையை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்கை ஞாபகம் வந்திருக்கும். ஃப்ரம் த ஸ்கைன்னு சொல்லும்போது ஸ்கைன்றது 1 செகண்ட் வந்து ப்ளூ கலர் அப்பியர் ஆயிருக்கும் இல்லையா? இட்ஸ் அ மேக்ரி. தென் இன்ஃபைனட் கேர் அப்படின்றது ஹைப்பர்போல். உங்களுக்கு தெரியும், ஒரு நார்மலா சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நல்லா எக்ஸாகரேட் பண்ணி ரொம்ப பெருமையா சொல்லும்போது அதை ஹைப்பர்போல் சொல்லுவோமா? ஸோ கேர் பண்றாங்கன்றது கேர். ஓகேங்களா? ஸோ அது இன்ஃபைனைட் ஃபைனல் சொன்னா கூட பரவாயில்ல. இன்ஃபைனைட்னா அளவுக்கு அதிகமா அப்படின்னு ஹைப்பர்போல் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இட்ஸ் அண்ட் ஹைப்பர்போல். தென் கோல்டன் ஃபிங்கர் ஆன் ஹர் லிப்ஸ் அப்படின்னு சொல்றது பர்சானிஃபிகேஷன். யார் அம்மா தானே வந்து சைலண்டா போவாங்க. ஸோ எங்க நேச்சர் வந்து அந்த மாதிரி சைலண்டா போறதை சொல்றதுனால இட்ஸ் அண்ட் பர்சானிஃபிகேஷன். ஸோ இந்த போயம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஈசன் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.